السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 117. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 117ஆம் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய பாடத்தில் நன்மையின் மீதும் இறையச்சத்தின் மீதும் உதவுதல் என்ற இந்த தலைப்பின் கீழ் அமையக்கூடிய அந்த ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லா. நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களின் பக்கம் நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா இதன் மூலமாக உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 117ஆம் நாள் பாடத்துல நாம் 3 ஹதீஸை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 3 ஹதீஸுகளில் முதலாவது ஹதீஸானது இருவருக்கும் கூலி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. அப்போ இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, பனு லிஹ்யான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபரின் பக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையை அனுப்புறாங்க, ஒரு போர் படையை அனுப்புறாங்க. அப்ப அந்த போர் படையை அனுப்பிட்டு அதுல 2 நபர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் இருவரில் ஒருவர் மட்டும் நீங்கள் போருக்கு செல்லுங்கள். அப்போ உங்க 2 பேர்ல ஒருத்தவங்க வீட்டுல இருந்துட்டு இன்னொருத்தவங்க மட்டும் போர் செய்ய நீங்கள் களத்திற்கு செல்லுங்கள். அப்படி சென்றீங்கன்னு சொன்னா கூலி என்பது ஒருவருக்கு மட்டும் கிடைக்கக்கூடியதாக இருக்காது, இருவருக்கும் கூலி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ நீங்க போர் செய்யுங்க. நீங்க போர் செய்வது மூலமாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நபருக்கும் கூலி இருக்கக்கூடியதாக இருக்கும், கூலி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப நீங்க நல்லபடியாக போர் செய்யறதுக்காக தான் இவர் வீட்டுல இருக்கிறாரு. இவர் வீட்டில இருந்து பார்த்து கொள்றதுனாலதான் நீங்க நல்லபடியாக போர் செய்ய முடியும். அப்போ அப்படி ஒருவர் மட்டும் போய்கொள்ளுங்கள், ஒருவருடைய நன்மை இன்னொருவருக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்ப இருவருக்கும் அல்லாஹு தஆலா கூலியை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். அவர்களுக்கான நன்மை என்பதை அவர்கள் முழுமையாக வழங்கப்படக்கூடியவர்களாக பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வருவாங்க. இதன் காரணமாக தான் இருவருக்கும் கூலி என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸை நாம் அமைத்திருக்கின்றோம். அடுத்தபடியாக 2வது ஹதீஸாக இருக்கக்கூடிய ஹதீஸ்ல கூலி உனக்குரியது என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸை நாம் அமைத்திருக்கின்றோம். இப்போ இந்த ஹதீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ரௌஹா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பயண கூட்டத்தை பார்த்தாங்க. அப்போ ஒரு பயண கூட்டத்தை பார்த்த உடனே கேட்டாங்க, நீங்களாம் யாரு அப்படின்னு கேட்ட உடனே அந்த பயண கூட்டத்தார்கள் சொன்னாங்க, நாங்களாம் முஸ்லீம்களாக இருக்கிறோம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட இஸ்லாத்தை தழுவிய முஸ்லீம்களாக நாங்களும் இருக்கின்றோம் என்று அவர்கள் சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க, நீங்க யார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அவர்கள் கேட்டார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய தூதராக ரசூலாக நான் இருக்கின்றேன் என்ற ஒரு பதிலை அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தார்கள். அப்படி சொன்ன உடனே அந்த கூட்டத்துல, அந்த பயண கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி என்ன செஞ்சாங்கன்னா, அவருடைய அந்த பிள்ளையை தூக்கி, ஒரு சிறுவரை தூக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முன்னாடி காட்டி, இவருக்கும் ஹஜ்ஜி உண்டா யா ரசூலல்லாஹ், இவரும் ஹஜ்ஜி செய்யலாமா யா ரசூலல்லாஹ் என்ற ஒரு கேள்வியை அந்த பெண்மணி முன்வைக்கிறாங்க. அப்ப கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமாம், இவர்களுக்கும் ஹஜ்ஜி உண்டு, இந்த சிறுவனுக்கும் ஹஜ்ஜி உண்டு, ஹஜ்ஜி செய்யலாம்.
ஆனால் இதற்கான நன்மை என்பது, இதற்கான கூலி என்பது உனக்குரியதாக இருக்கின்றது. அப்போ இவன் ஹஜ்ஜு செய்வான், இவன் ஹஜ்ஜு செய்யறது மூலமாக கூலி என்பது உன்னை அடையக்கூடியதா இருக்கும். ஏன்னா இவனை ஹஜ்ஜு செய்ய வச்சது நீயாக இருக்கிறாய். நீங்கள் தான் இந்த பையனை நீங்க ஹஜ்ஜு செய்ய வைக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு தான் அந்த கூலி என்பது உங்களுக்குரியது, கூலி உங்களுக்கு சொந்தமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு சொன்னாங்க. அதன் காரணமாக தான் கூலி உனக்குரியது என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸை நாம் அமைத்திருக்கின்றோம். இப்போ மூன்றாவது ஹதீஸ் தர்மம் செய்யக்கூடியவர்களில் ஒருவர் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இருக்கு. அப்போ இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு முஸ்லிமான ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு பொருளாளர் பதவியில் இருக்கக்கூடிய அந்த நபரை பற்றிய ஒரு செய்தியை சொல்றாங்க. அந்த நபர் எப்படிப்பட்டவராக இருப்பாருன்னு சொன்னா, அவருக்கு என்ன ஏவப்பட்டிருக்கோ அந்த விஷயத்தை முழுமையாக செய்து அதுல கரெக்டாக தன்னுடைய பொறுப்பை செய்யக்கூடியவராக இருப்பார். இன்னும் அவர் எப்படிப்பட்டவராக இருப்பாருன்னு சொன்னா, அவரிடத்துல அந்த அந்த பதவி என்பது பறிக்கப்பட்டு வேறொரு இடத்துல போகுதுன்னு சொன்னா, வேற ஒரு ஆளுக்கு அந்த பதவி கொடுக்க வேண்டும் என்பதாகவும் அவர்களுக்கு ஏவப்பட்டது என்று சொன்னால், அதை நிறைவாகவும் மன தூய்மையோடும் அதை முழுமையாகவும் அவர் வழங்குவார். அப்போ அந்த பதவியை அவர் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாம, எந்த ஒரு சங்கடமும் இல்லாம அந்த நபருக்கு அந்த பதவியை அவர் முழுமையாக வழங்கிவிடக்கூடியவராக இருப்பார். அப்படிப்பட்ட அவர் இதன் காரணமாக இந்த செயல் செய்ததின் காரணமாக இவரும் தர்மம் செய்தவர்களில் ஒருவராக இருக்கிறார். அப்போ தர்மம் செய்யக்கூடியவர்களில் இவரும் ஒருவர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபரை பார்த்து அந்த நபருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ இதன் காரணமாக தான் தர்மம் செய்யக்கூடியவர்களில் ஒருவர் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸை நாம் அமைத்திருக்கின்றோம். அப்போ இன்றைய பாடத்துல இந்த 3 ஹதீஸை பற்றி மட்டும்தான் இன்றைய பாடத்தில் நம்ம பேச இருக்கிறோம். அப்ப இந்த 3 ஹதீஸுக்கான அந்த தர்ஜுமாவையும் அதற்கான கூடுதல் விளக்கங்களையும் நாம் இப்பொழுது பாடம் வாசிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 178வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபுல பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்ல இது 178வது ஹதீஸாக இது இருக்கு. இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, அன் அபி சயீதின் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கு. அபூ சயீத் என்று சொல்லப்படக்கூடிய குத்ரி கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடிய, அப்போ அந்த அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது என்பதை சொல்றாங்க. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அவர்கள் சொன்னார்கள், அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஅஸன் ஒரு அனுப்பப்படக்கூடியவர்களை அனுப்பினார்கள், அதாவது ஒரு படையை அனுப்பினார்கள். இலா பனி லிஹ்யான மின் ஹுதைல் என்ற கூட்டத்தில் இருந்து பனு லிஹ்யான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குடும்பத்தின் பக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படையை அனுப்பினார்கள். அந்த படையிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லியம்பஇஸ் செல்லட்டும் மின் குல்லி ரஜுலைனி அஹதுஹுமா, ஒவ்வொரு 2 நபர்களிலிருந்தும் ஏதேனும் ஒருவர் செல்லட்டும், அதாவது ஒவ்வொரு கபீலாவில இருந்தும் பாதி செல்லட்டும், மீதியுள்ளவர்கள் சொல்பவர்களுக்கு உதவி செய்யட்டும் என்று சொல்றாங்க. வலஜ்ரு இன்னும் அந்த கூலியாகிறது பைனஹுமா அவர்கள் இருவருக்கும் மத்தியில் இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ ஒருத்தவர் பாதுகாப்புக்கு வீட்டுல இருந்துட்டு ஒருத்தவர் போர் செய்வதற்காக நீங்க போங்க. இப்போ ஒருவர் மட்டும் போருக்கு போங்க, அதற்கான கூலி அதற்கான நன்மை என்பது அவர்கள் இருவருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய, அப்ப அவர்கள் இருவருக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்ல வருகிறார்கள். அப்போ இதுதான் இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய விஷயம். ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸினை முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் அறிவித்தார்கள் என்பதை சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 நபர் அனுப்பி ஒருவர் மட்டும் போர் செஞ்சா போதும், இன்னொருவருக்கு தானாக ஆட்டோமேட்டிக்கா அவருக்கும் அந்த நன்மை வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கல்ல இல்லையா?
அப்போ இதுவும் நன்மையின் பக்கம் உதவி செய்கிறது தான். அந்த நன்மையின் பக்கம், இறையச்சத்தின் பக்கம் உதவி செய்கிறது. ஒரு நபர் வீட்டுல இருந்து கொண்டு இன்னொரு நபரை போருக்கு அனுப்பி வைக்கிறான்னு சொன்னா இதுவும் நன்மையின் பக்கம் உதவி செய்யறதுன்னு அர்த்தம். அந்த ஒரு நபர் வீட்டில் இருப்பதற்காக இந்த ஒரு நபர் போர் செய்ய வருகிறார் என்று சொன்னால் இதுவும் அந்த நன்மையை பெற்றுத்தரக்கூடிய, நன்மையின் பக்கம் செய்யக்கூடிய, உதவக்கூடிய ஒரு செயலாக இது இருக்குதா இல்லையா? இதன் காரணமாக தான் இந்த பாபு தஆவுனி அலல் பிர்ரி வத் தக்வா என்ற இந்த பாடத்தின் கீழ் இந்த ஹதீஸானது பதிவு செய்யப்படக்கூடியதாக இது இருக்கின்றது. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி இருவருக்கும் கூலி என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. இப்போ இது 178வது ஹதீஸ். இந்த ஹதீஸை நம்ம பார்த்தாச்சு. இப்போ 179வது ஹதீஸை குறித்தான விஷயத்தை பற்றி நம்ம பார்ப்போம் வாங்க. இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படுகின்றது என்பதை பார்க்கும் பொழுது வானிபனி அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா, அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனான அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு. இப்போ அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்குன்னு சொல்றாங்க. ரதியல்லாஹு அன்ஹுமா அவ்விருவரை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லகிய சந்தித்தார்கள், ரக்பன் பிர் ரௌஹாஇ, ரௌஹா என்ற இடத்துல ஒரு பயண கூட்டத்தை அவர்கள் சந்தித்தார்கள். இப்போ ரக்பன்னா ஒரு பயண கூட்டம், பயணித்து வரக்கூடிய ஒரு கூட்டத்தை சந்திச்சாங்க. அப்ப அந்த சமயத்துல ஃபகால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மனில் கௌமு, இந்த கூட்டம் யார்? இவர்கள்லாம் யாரு? நீங்களா யாருன்னு அந்த கூட்டத்தை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க. அப்போ காலு, அந்த கூட்டத்துல, அந்த பயண கூட்டம் என்பவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிமூன, முஸ்லிம்களாக இருக்கின்றோம், இஸ்லாத்தை ஏற்ற முஸ்லிம்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்பதாக அந்த கூட்டம் சொன்னது. காலு, எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். எனவே அந்த கூட்டத்தார்கள் கேட்டாங்க. அந்த ஃபகாலு என்பது அந்த முஸ்லிம்களை பார்த்து போகுது. அந்த முஸ்லிமான கூட்டத்தாரா இருக்கான் இல்லையா? அப்ப அவங்க கேட்டாங்க, மன் அந்த, நீங்கள் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து கேட்டாங்க, நீங்க யாரு அப்படின்னு கேட்ட உடனே கால, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய தூதராக நான் இருக்கின்றேன், அல்லாஹுடைய ரசூலாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக நான் இருக்கின்றேன் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டத்தார்களுக்கு சொன்னார்கள். அப்போ உடனேயே அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு செயலை செய்யறாங்க. சொல்றாங்க பாருங்க, ஃபரஃபஅத் இலைஹி இம்ராஅத்துன் சபியன், ஒரு பெண்மணி ஆகிறவர்கள், ஒரு பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் உயர்த்தினாள், சபியன், குழந்தையை உயர்த்தினாள். அப்போ தன்னோட குழந்தைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்துல இப்படி உயர்த்தி காட்டி, இப்படி தூக்கி காட்டி, ஃபகாலத், அப்பொழுது அவள் கேட்டாள், அலிஹாதா ஹஜ்ஜுன், இவனுக்கும் ஹஜ் என்பது இருக்கின்றதா? ஹஜ் என்ற ஒரு புனித அமலாகிறது இந்த சிறுவனுக்கும் இருக்குதா? இவனும் ஹஜ் செய்யலாமா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த பெண்மணி கேட்ட பொழுது கால, அதற்கு சொன்னார்கள், நஅம், ஆமாம், இவனுக்கும் ஹஜ் என்பது இருக்கு, இவனும் ஹஜ் செய்யலாம், ஆனால் வலகி அஜ்ருன், இன்னும் கூலி என்பது உனக்கானதாக இருக்கின்றது. அப்போ ஹஜ் செய்யறது உன் பிள்ளையா இருக்கிறான், உன் சின்ன குழந்தை, இந்த குழந்தையும் ஹஜ் செய்யலாம், ஆனா அதற்கான கூலி என்பது உனக்கு தான், நீதான் அந்த கூலியை பெறக்கூடியவளாக இருக்கிறாய் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸினை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்தார்கள், அறிவித்தார்கள் என்பதை இங்க சொல்றாங்க. அப்போ இந்த 179வது ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயம் தான். இப்ப இந்த ஹதீஸ் ஆனது இந்த பாபு தஆவுனி அலல் பிர்ரி வத் தக்வா என்ற தலைப்பின் கீழ் பதிவு செய்யப்படுவதற்கான, அமைவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட அந்த பெண்மணி கேட்டாங்களா இல்லையா, ஹஜ்ஜி இந்த பிள்ளைக்கு முண்டா யார சொல்லலாம்னு கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன பதில் என்ன? ஆமாம், ஆனால் இதற்கான கூலி என்பது நீ பெறக்கூடியவளாக இருக்கிறாய், உனக்கு தான் அதனுடைய கூலி சொந்தம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு சொன்னாங்க. அப்ப காரணம் என்ன? அந்த கூலி உனக்கு தான் சொந்தம் சொன்னா, அந்த நன்மை என்ற காரியத்தின் பக்கம் தன்னுடைய குழந்தைக்கு அவள் உதவி செய்கிறாள் தானே அர்த்தம். ஹஜ்ஜை தன்னுடைய குழந்தையை செய்ய வைக்கிறாள் என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு நன்மையின் பக்கம் அவர் உதவி செய்கிறாள். அப்ப அந்த உதவி செய்வதன் மூலமாக அந்த கூலியானது அவளுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூலி உனக்கு சார்ந்ததம்மா
என்பதாக அந்த பெண்மணியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப இந்த ஒரு செய்தி இந்த ஹதீஸு உள்ளடக்கியதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபு தஆவுனி அலல் பிர்ரி வத் தக்வா என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய பதிவு செய்யப்படக்கூடியதாக இது இருக்கின்றது. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி கூலி என்பது உனக்குரியது என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. இப்போ இதுதான் இந்த 179வது ஹதீஸினுடைய முழு தர்ஜிமாவும் விளக்கமும். அப்போ அடுத்தபடியாக வரக்கூடிய இந்த 180வது ஹதீஸை பற்றி நம்ம பார்ப்போம். 180வது ஹதீஸ் இந்த ரியாது சாலிஹின் கிதாபுல பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையில இது 180வது ஹதீஸ்ன்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னா வான் அபி மூசல் அஷ்அரி ரதியல்லாஹு அன்ஹு, அபு மூசா அல் அஷ்அரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கு அப்படின்னு சொல்லி தராங்க. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. இப்போ அவர்கள் சொன்னார்கள் அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொற்றும் அவங்க சொன்னாங்க, அபு மூஸா அஷ்அரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அன்னஹு நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கால அவர்கள் கூறினார்கள், அவர்கள் சொன்னார்கள், அல் காசினுல் முஸ்லிமுல் அமீனு நம்பகமுடைய நம்பிக்கையாளரான முஸ்லிமான ஒரு பொறுப்பாளராகிறவர், அல்லதி எத்தகையவர் என்று சொன்னால் யுன்ஃபிது மா உமிர பிஹி அவருக்கு எந்த ஒன்றை ஏவப்பட்டிருக்கின்றதோ அந்த ஒன்றை அவர் நிறைவேற்றுவார். அப்போ அவருக்கு என்ன விஷயம் ஏவப்பட்டிருக்கு, எதெல்லாம் செய்யணும்னு அவருக்கு இருக்குதோ அந்த விஷயத்தை எல்லாம் அவர் முறையாக நிறைவேற்றக்கூடியவராக இருப்பாரே, அத்தகைய முஸ்லிமான நம்பிக்கைக்குரிய ஒரு பொறுப்பாளராகிறவர். அந்த ஏவப்பட்ட ஒன்றை அவர் கொடுப்பார், காமிலன் பரிபூர்ணமாக, முவஃபரன் நிரப்பமாக, தொய்யிவதம் பிஹி நஃப்சுஹு அவருடைய நஃப்சு அதை கொண்டு நல்லதாக அவர் கொடுப்பார். அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, அவருக்கு ஏவப்பட்ட அந்த விஷயத்தை அவர் மனமோர்ந்து அவர் தன்னுடைய விருப்பத்திற்கு தகுந்தவாறு அவர் விரும்பி அவர் மன நிறைவோடு அதை கொடுப்பார் என்று சொல்றாங்க. அப்படிப்பட்ட பொறுப்பாளராகிறவர், ஹாசின் ஆகிறவர், தனக்கு ஏவப்பட்ட ஒன்றை அவர் ஒப்படைப்பார், இலல்லதி ஒருவரின் பக்கம், உமிரலஹு பிஹி அதை கொண்டு யாருக்கு ஏவப்பட்டு இருக்கின்றதோ அப்படிப்பட்ட அத்தகைய ஒருவரின் பக்கம் அதை அவர் ஒப்படைப்பார். அப்படிப்பட்ட ஹாசின், அப்படிப்பட்ட பொறுப்பாளராகிறவர் அஹதுல் முத்தசத்திகீன சதக்கா கொடுக்கக்கூடியவர்களில் ஒருவராக இருக்கிறார். அப்ப இந்த ஹாசினுடைய ஹபர் இந்த அஹதுல் முத்தசத்திகீன் என்பது, இந்த அஹது என்பது, அப்போ இத்தகைய ஒரு பொறுப்பாளர் இருக்கிறாருன்னு சொன்னா தனக்கு ஏவப்பட்ட ஒரு காரியத்தை அவர் மனநிறைவோட மற்றவங்களுக்கு கொடுக்கிறாரு. அப்போ அப்படி கொடுக்கக்கூடிய ஒருவர் சதக்கா செய்யக்கூடியவர்கள் இவரும் ஒருவராக இருக்கிறார் என்பதாக சொல்றாங்க. அப்போ சதக்கா கொடுப்பாங்களா இந்த உலகத்துல தர்மம் செய்யக்கூடியவர்கள், அப்போ அந்த தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் அவர்கள் செய்த அந்த தர்மத்திற்காக வேண்டி அந்த நன்மை அவங்களுக்கு கிடைக்குது. அப்ப அவங்க தர்மம் செய்யக்கூடியவங்க, அப்படித்தானே? அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்கிறார், இவர் தன்னுடைய கையிலிருந்து எந்த ஒரு சதக்காவாக ஒரு பணத்தொகையோ இல்ல ஒரு பொருளோ எதையுமே சதக்காவாக கொடுக்கல. அப்படி இருந்தும் இத்தகைய ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாருன்னு சொன்னா அந்த சதக்கா செய்யக்கூடியவர்கள்ல இவரும் ஒருவராக ஆகிவிடுவார். அப்ப அந்த சதக்கா செய்யக்கூடியவங்க அவர்கள் தன்னிடம் இருக்கக்கூடிய ஒன்றை கொடுத்தவர்கள் எத்தகைய நன்மையை பெற்றார்களோ அது போன்ற அத்தகைய நன்மையை பெறக்கூடியவராக, அவருடைய அந்தஸ்திற்கு இவரும் உரியவராக, இவரும் ஒருவராக ஆகிவிடுவார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். முத்தஃபகுன் அலைஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்பதை சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபு தஆவுனி அலல் பிர்ரி வ தக்வா நன்மையின் பக்கமும் இறையச்சன் பக்கமும் ஒருவருக்கொருவர் உதவி செய்தல் இந்த பாடத்தின் கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முக்மினான நம்பிக்கைக்குரிய அந்த பொருளாளரை பற்றி சொல்லும் பொழுது அவருக்கு பதவியை கேட்ட உடனே அதை தடுத்து கொள்ள மாட்டார். இந்த பதவி எனக்கு தான் சொந்தம், இந்த பதவியை கொடுக்கப்பட்டவன் நான் தான், அதனால நான் யாருக்கும் இதை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அப்படி சொல்ல மாட்டார். மன நிறைவோடு அவர் பரிபூர்ணமாக தூய்மையான எண்ணத்தோடு அந்த பதவியை அவர் விட்டு கொடுப்பார். அப்ப விட்டு கொடுக்கக்கூடிய காரணம் என்ன? அந்த பதவி வேற ஒரு ஆள்கிட்ட மூலமாக செல்வதன் மூலமாக அந்த நபர் நல்ல இந்த பொருளாளருடைய இந்த பதவியை இந்த பொறுப்பை நல்லபடியாக செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். அல்லாஹு தாலா அப்படி செய்யக்கூடிய நபராக அதை ஆக்கலாம். அந்த ஒரு எண்ணத்தோடு அந்த நபருக்கு கொடுக்குறாங்க. இப்ப நம்மின் மூலமாக நம்மள்ட்ட இந்த பதவி இருக்கிறது மூலமாக சில நல்லதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த பதவி அவர்களிடத்துல அல்லாஹு தாலா போகணும் நாடி இருக்கிறான்னு சொன்னா அவரிடத்திலே போகட்டும். போவதன் மூலமாக அல்லாஹு தாலா அதுல ஒரு கயிறை வச்சிருப்பான். அவரின் மூலமாக இந்த பொருளாளர் பதவி என்பது உயரக்கூடியதாக இருக்கும். இந்த பொருளாளர் என்ற இந்த பொறுப்பு என்பது அதிகமான பொறுப்பாக இது உயரக்கூடிய நல்ல முறையில் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருக்கு அமையக்கூடியதாக இருக்கும். அப்படின்னு ஒரு நன்மையின் பக்கம் அவர் உதவி செஞ்சாரா இல்லையா? அப்படின்னு ஒரு நல்ல காரியத்தின் பக்கம் ஒரு நல்ல எண்ணத்தின் பக்கம் மீது அவர் உதவி செய்தாரா இல்லையா? இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபு தஆவுனி அலல் பிர்ரி வ தக்வா என்ற பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடியதாக இது இருக்கின்றது. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி தர்மம் செய்யக்கூடியவர்களில் அவரும் ஒருவர் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரிவாயத்து இந்த அறிவிப்பு அசலான ரிவாயத்தாக இருக்கு இந்த 180வது ஹதீஸ்ல. அப்ப இதற்கான இந்த ஹதீஸுடைய இன்னொரு ரிவாயத்தை இன்னொரு அறிவிப்பை நமக்கு பதிவு செஞ்சு தராங்க பாருங்க. ஒஃபி ரிவாயத்தின் இன்னும் மற்றொரு ரிவாயத்தில் உள்ளது அல்லதி யுஅதி மா உமிர பிஹி. அல்லதி அவன் எத்தகையவன் என்று சொன்னால் யுஅதி அவன் கொடுப்பான், மா உமிர பிஹி அவனுக்கு எந்த ஒன்று ஏவப்பட்டதோ அந்த ஒன்றினை அவன் கொடுப்பான் என்பதாக மற்றொரு ரிவாயத்தில் உள்ளது. முஹத்திஸீன்கள் சீர்படுத்தினார்கள் அல் முத்தசத்திகைனி. அப்போ முசத்திகைனின்னு சொல்றாங்க. அப்ப இந்த முசத்திகைன் என்ற வார்த்தையாகிறது பிஃபதஹில் காஃபி மஅ கஸ்ரின் நூனி. நூனுக்கு கசர் செய்வதோடு காஃபிற்கு ஃபதஹ செய்வது கொண்டு. இப்போ நூனுக்கு கசர் செஞ்சிருக்காங்க, காஃபுக்கு ஃபதஹ செஞ்சிருக்கிறாங்களா இல்லையா? அதைத்தான் சொல்றாங்க. அப்படி வாசிக்கணும் அல தஸ்னியதி தஸ்னியாவின் மீது இருமையின் மீது. அப்போ அல் முத்தசத்திகைனி அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 சதக்கா செய்யக்கூடியவர்கள். அப்ப இந்த தஸ்னியாவின் மீது வாசிக்கும் பொழுது இப்படி வாசிக்கணும்னு சொல்றாங்க. வாக்சுஹு இன்னும் அந்த கசிருக்கு அக்ஸாக வாசிக்கணும், ஆப்போசிட்டாக எதிராக வாசிக்கணும்னு சொல்றாங்க. இப்ப கசருக்கு ஆப்போசிட்னா அப்படியே ஃபதஹாக வாசிக்கணும். எதுக்கு? இந்த காஃபிருக்கு நம்ம ஃபதஹா செஞ்சோமா இல்லையா? அப்ப அதுக்கு அக்ஸ் எப்படி காஃபிருக்கு கசரு செய்யறது. நூனுக்கு நம்ம கசரு செஞ்சோமா இல்லையா? அதற்கு அக்ஸ் அப்படியே நூனிற்கு ஃபதஹா செய்வது. முத்தசத்திகீன என்பதாக வாசிக்க வேண்டும் என்று சொல்றாங்க. அலல் ஜம்இ பன்மையின் மீது. அப்ப பன்மையாக நம்ம சொல்லும் பொழுது அல் முத்தசத்திகீன சதக்கா செய்யக்கூடியவர்கள் என்பதாக வாசிக்க வேண்டும் என்பதாக சொல்றாங்க. வகிலாஹுமா ஸஹீஹுன் இவை இரண்டுமாகிறது ஸஹீஹுன் ஸஹீஹானதாக சரியானதாக இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு கற்றுத்தருகிறார்கள். அப்போ இன்றைய பாடத்துல நம்ம இந்த 178வது ஹதீஸு, இந்த 179வது ஹதீஸ், இந்த 180வது ஹதீஸ் என்ற இந்த 3 ஹதீஸை பற்றிய அந்த தர்ஜுமாக்களையும் அந்த விளக்கத்தையும் நாம் முழுமையாக நாம் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த ரியாது சாலிஹீன்ல பதிவு செய்யப்படக்கூடிய இந்த 22ஆம் பாடமான இந்த பாடத்தை குறித்தான விளக்கத்தையும் இதில் பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீஸுகளையும் இதில் வரக்கூடிய அந்த ஆயத்துகளையும் பற்றி அதனுடைய விளக்கங்களை பற்றியும் நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.